ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டி நிப்பாட்டிருக்காங்க. ஆட்டோ பஸ் எல்லாத்தையும் எதுவுமே வரல. ஆவடியில் 3 கிலோமீட்டர் தாண்டி சில திறப்பு விழான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதனால வந்து இன்றைக்கி ஆட்டோ பஸ் எதுவுமே உள்ளுக்கு போகாது மதியானம் வரைக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் அழகாக அப்படியே பொறுமையாக நடந்து வந்து இந்த சிலையை திறந்து வைக்க வயசானவங்க, வேலைக்கு போகிறவங்க ஆவடியில் அப்படியே நடந்து அதே பாத யாத்திரையில் போகிற மாதிரி நடந்து ஃபுல்லாக நடந்து வந்துகிட்டே இருந்தோம். நான் வந்து பாதி வழி வந்துட்டேன். நான் இந்த கூட்டத்தில் எப்படி அந்தாண்ட போகிறதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபுல்லாகவே எடுக்கலை. அஜய் ஸ்டேடியம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோவே எடுத்தேன். ஆவடிக்கிட்ட நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து அப்படியே பொறுமையாக நடந்து வந்துகிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து மாலை ஃபுல்லாக சாலை மறியல் மாதிரி போட்டு ஃபுல்லாக வந்து வண்டியை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. அந்த பாருங்க தெரியுது பார்த்தீங்களா, அந்த சில திறப்பு விழாக்கு தான் முக ஸ்டாலின் வராங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விடலை வழி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சந்து, குட்டி சந்து, அதில் வந்துட்டு அப்படியே குனிஞ்சி நான் வந்து முன்னாடி போகிறாங்க பாருங்கள். அப்படியே அதில் குனிஞ்சி அந்த கூட்டத்தில் அப்படியே குனிஞ்சி இந்த சைடு போய் அந்த சைடு போகலான்னு போய் ஜஸ்ட்டு 1 செகண்டில் போயிடுற மேடம் சொன்னால் போலீஸ்காரன் விட மாட்டேன்ட்டேன். அப்படின்னு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போயிட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி 1/2 கிலோமீட்டர் அங்கே அப்படியே நடந்து போயிட்டு அந்த பக்கம் சார் டிராஃபிக் போலீஸ்காரர் அவர்கிட்ட போயிட்டு சார் இப்போ க்ராஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா 2 மினிட்ஸ் இருங்க மேடம் அப்படின்னாரு. இந்த டைம் ஆகிடுச்சு சார் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும் போதே கிராஸ் ஆகிடுச்சு. அதை பாருங்கள், வண்டி கிராஸ் ஆகுது பாருங்கள். பேசிக்கிட்டே இருந்து வண்டி கிராஸ் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் இருமா கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணோடனே வண்டி எல்லாம் போயிடுச்சு. என்னையும் அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அப்படியே ஓடி வந்துட்டேன். ஓடி வரும்போது இன்னும் ஃபோட்டோ எடுக்க போறியான்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் ஆஃபீஸ் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். டுடே ஆவடி